ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பனானா சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பனானா வந்துட்டு கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். முக்கியமாக வந்து நம்மளுக்கு இனிப்பு தேவை, அதுக்காக வந்துட்டு கரும்பு சக்கரை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொக்கோ பவுட்ரு வந்துட்டு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது சாக்லேட் ஐஸ்கிரீம் இல்லையா, அதனால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ஸ்க்காக வந்துட்டு நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வெண்ணிலா ஃப்ளேவர் வேணும். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் வந்து போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ ஒரு கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஒரு ஃபாயில் ஷீட் போட்டு 6 ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இது உடனேலாம் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு தடவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 8 மணி நேரம் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. இப்போ பாருங்கள், நான் நினச்ச அளவுக்கு நல்லா வந்திருக்குங்க. நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் போடுற அளவுக்கு வரும்ன்ட்டு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பண்ணேன். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக 3 ஸ்கூப் போடுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம மேலே வந்து நட்ஸ்லாம் தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், நட்ஸ்லாம் தூவியாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், சூப்பராக இருக்குங்க. நான் நினச்சதை விட சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. பனானாவில் வந்துட்டு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஜமாகவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஐஸ்கிரீமை டெய்லியும் வீட்டில் சாப்பிட்டு இந்த சம்மர் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பாய்.